ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் மேல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொள்ளை சம்பவங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. முக்கியமாக கொள்ளை சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அது நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம். இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் தனியாக யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்கள நோட் பண்ணி அந்த வீடுகளில் வந்து யாருமே இல்லாத நேரத்தில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா முதியோர்கள், வயதான முதியோர்கள் கப்புள்ஸ் வந்து எங்கே இருக்காங்களோ அவங்க வீடை நோட் பண்ணி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. அதாவது கொள்ளையடித்து அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறத்தில் வீடு எதுவும் அதிகமாக இல்லாமல் தனியாக வீடுகளில் வசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை சம்பவங்கள் அதிகமாகவே நடக்குது. முக்கியமாக அந்த பண்ணை வீடு, அதாவது ஒரு தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடை கட்டி குடியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள ராத்திரி நேரம் வீடு புகுந்து அவங்கள கொலை பண்ணி அங்கே உள்ள நகைகளை திருடிட்டு போகக்கூடிய சம்பவம் நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தீரன் அதிகாரம் 1 இந்த திரைப்படங்களில் கூட இந்த கொள்ளை சம்பவங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் கடந்த வாரம் பரபரப்பாக பேசப்பட்ட நம்ம திருப்பூர் பல்லடம் கொலை வழக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது தாய், மகன், தந்தை 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே நடந்தது என்ன, யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார், கொலை செஞ்சது யாரு, எத்தனை பேர் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரை சேர்ந்தவர் தான் தெய்வ சிகாமணி. இவருக்கு வயது 75. இவரோட மனைவி அலமாத்தால், இவங்களுக்கும் வயது 70 தாண்டியாச்சு. இந்த 2 பேரும் அவங்களுக்கு சொந்தமான 15 ஏக்கர் அளவுள்ள அந்த தென்னந்தோப்புல வந்து விவசாயம் செஞ்சுட்டு அந்த தோப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு மகனும் ஒரு மகளும். 2 பேரும் திருமணம் முடிஞ்சு வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இவரோட பையன் பேரு பார்த்தீங்கன்னா செந்தில்குமார். இவர் கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வராரு. ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. செந்தில்குமார் வந்து தன்னோட உறவினர் ஒருவரின் நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க சொந்த ஊருக்கு வராரு. ஸோ அன்னைக்கு ராத்திரி 3 பேருமே, அதாவது அப்பா, அம்மா, பையன் 3 பேருமே ஜாலியாக பேசிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் ராத்திரி நேரம் நாய் வந்து வெளியே, அதாவது தோட்டத்துக்குள்ளே அதிகமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம தெய்வ சிகாமணி இருக்கார்ல, அவர் வந்து வெளியே எட்டி பார்த்துருக்காரு. அந்த டைமில் யாரும் அங்கேருந்து மறைந்திருந்து இவரை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சத்தம் கேட்டு வெளியே வந்த, அதாவது அவரோட மனைவி அலமாத்தால், அவரோட பையன் செந்தில்குமார், இவர்களையும் அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. அதாவது அவங்க 3 பேரையும் அரிவாள் மற்றும் இரும்பு ராடால் பலத்த காயம் உருவாகிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எத்தனை கொள்ளையர்கள்னு தெரியல. ஆனால் ஒரு 5 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை விசாரணையில் தெரியுது. ஸோ இரும்பு ராடு மட்டும் அதாவது அரிவாளால் அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில்குமார், அப்புறம் அவரோட தாயார் அலமாத்தாள், இவங்க 2 பேருமே சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. ஆனால் தெய்வ சிகாமணி மட்டும் உயிருக்கு போராடிய நிலையில் வந்து அந்த இடத்துல கடந்திருக்காரு. ஸோ கொள்ளையர்கள் எல்லாமே அவங்கள தாக்கிட்டு அலமாத்தாள் அணிஞ்சிருந்த நகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 பவுன் இருக்கும். அந்த 8 பவுன் நகையை வந்து கொள்ளையடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த அதிகாலையில் ஒரு முகசவரம் செய்யக்கூடிய தொழிலாளி ஒருத்தர் வராரு. அதாவது தெய்வ சிகாமணி ஒரு நாள் முன்னாடியே அவர்கிட்ட, நான் வந்து ஒரு நிச்சயதார்த்த விழாக்கு போகணும், அதனால் விடிய காலையில் என் வீட்டுக்கு வந்துரு, எனக்கு முகசவரம், அதாவது சேவிங் செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அதனால அந்த முகசவர தொழிலாளி வந்து மறுநாள் காலையில் தெய்வ சிகாமணி அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. போனவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவர் வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம தெய்வ சிகாமணி பலத்த இரத்த காயத்தோடு உயிருக்கு போராடிட்டே இருந்திருக்காரு. உடனே அந்த முகசவர தொழிலாளி வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காரு. அங்கே அவரோட மகன் தெய்வ சிகாமணியோட மகன் செந்தில்குமார், அப்புறம் அவரோட தாயார் அலமாத்தாள் 2 பேருமே இறந்த நிலையில் வந்து படுத்த படுக்கையாக கிடந்திருக்காங்க.
இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன செய்யனே தோணலை. உடனே இவர் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த தெய்வசிகாமணியை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் தெய்வசிகாமணி மருத்துவமனைக்கு போகிற வழியிலே அவரும் உயிரிழந்திருந்தாரு. உடனே காவல்துறையினர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து உடனே விசாரணையை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க. அதாவது யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 7 தனிப்படை அமைச்சு இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் இந்த வழக்கில் துப்பு தொடங்கலை. ஸோ தெய்வசிகாமணி, அலமாத்தாள் இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் நிலமுள்ள அந்த தென்னந்தோப்பில் தான் விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. இங்கே பல தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா தேங்காய் பறிக்கிறதுக்கு, தேங்காய் உரிக்கிறதுக்கு, தண்ணி பாய்க்கிறதுக்கு, இந்த மாதிரி பல தொழிலாளர்கள் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லப்படுது. சேம் டைம் பார்த்திங்கன்னா காவல்துறை இப்போ விசாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அதாவது இது நகைக்காண்டி கொலை செஞ்சுருக்காங்களா, அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் பிரச்சனை, அப்படி பல கண்ணோட்டத்தில் வந்து இவங்க வந்து 7 தனிப்படையை அமைச்சு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முதல்கட்ட விசாரணைகள் என்னென்னா, ஒரு சில தகவல் வந்திருக்கு. அதாவது தெய்வசிகாமணியோட தோட்டத்தில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக சாயல்குடியை சேர்ந்த பாலமுருகன் அப்படிங்கிறவர் தன்னோட மனைவியோட அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ பாலமுருகன் வந்து சரியாக வேலை செய்யலை, மனைவி கூட ஒரே சண்டை போடுறாரு அப்படிங்கிற, அதாவது அவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு தெய்வசிகாமணி அவரை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பாலமுருகன் வந்து தெய்வசிகாமணியை நோட்டை போட்டுட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெய்வசிகாமணி வந்து தன்னோட உறவினர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இதனால காவல்துறையினர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாயல்குடிக்கு போய் அங்கே பாலமுருகனை பிடிச்சிட்டு வந்து இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் எந்த தகவலும் வெளியே வரலை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான மர்மமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, உண்மையாகவே பொருளுக்காக கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்க வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்வாங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, அங்கே கொள்ளையடிக்கப்பட்ட நகையின் அளவு பார்த்தீங்கன்னா 8 சவரன் தான். ஸோ 8 சவரன் நகைக்காக கொள்ளையர்கள் வந்து 3 பேரை இவ்வளோ கொடூரமாக கொலை செய்ய என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ நம்ம தீரன் திரைப்படம் பார்த்துருப்போம். ஸோ கொள்ளையர்கள் வந்து ரொம்ப கொடூரமாக, அந்த பேட்டர்னே வேற, ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. ஸோ 8 சவரன் நகைக்காண்டி இப்படி கொலை செஞ்சிருப்பாங்களா, இல்லை வேற எதுவும் காரணமாக இருக்குமா, இதுக்கு பின்னணி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து என்னன்னா, ஸோ கொள்ளையடிக்கன்னு நினச்சிருந்தா அவங்க அப்பா அம்மா தனியாக இருக்கும்போது அந்த கொள்ளையடிச்சிருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் அவங்க அப்பா அம்மா தான் தனியாக இருக்காங்க. முக்கியமாக அன்றைக்கி செந்தில்குமார் வந்த அன்னைக்கு கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்க என்ன காரணம்? அப்போ செந்தில்குமாருக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த கொலையை செஞ்சுருக்கணும். செந்தில்குமாருக்கு எதிரி வந்து யாரோ இருக்காங்க, அதாவது பகை உணர்வு காரணமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த தோட்ட தொழிலாளி பாலமுருகன், அவரை வந்து கடந்த 1 மாதமாக வேலை பார்த்துருக்காரு. அவரை வந்து கொஞ்சம் இளைஞ்சல் பண்ணுறாரு, அவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு அவரையும் அவரோட மனைவியும் தெய்வசிகாமணி வந்து பணியிலிருந்து நீக்கிட்டாரு. ஸோ அவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாம், அந்த முதியோர்கள் வந்து தனியாக இருக்காங்க, அதனால் நகையை நம்ம திருடிட்டு கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஆளை வச்சு கொலை பண்ணிட்டாரா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்தல பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து ஐடியில் வேலை பார்க்காரு. யார்? நம்ம செந்தில்குமார். ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருவர் தன்னோட அப்பா அம்மா வந்து தோட்டத்தில் தனியாக ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு சிசிடிவி கேமரா வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கலை? ஸோ இந்த விஷயத்துலையும் நம்ம காவல்துறையினருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்காரு, இவருக்கு இது கூட தெரியாதா? தனியாக அம்மா அப்பா இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு சேஃப்டி சிசிடிவி கேமரா வச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து 3 பேரோட மொபைல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பொருளை திருட வந்தவங்க எதுக்கு இந்த மாதிரி சம்பவத்தை செய்யணும்? அதாவது ஃபோனை எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும்? அப்போ அந்த கொலை வந்து ஃபோனில் உள்ள முக்கியமான ஒரு தடயத்தை அழிக்கிறதுக்காண்டி தான் நடந்துச்சா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காவல்துறையினர் வந்து யோசிக்கிறாங்க. அடுத்தல என்ன மர்மம்னா, அந்த கொலைகாரன் நினச்சா 3 பேரையுமே கொலை பண்ணியிருக்கலாம். அதாவது உயிர் போனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருக்கலாம். ஆனால் தெய்வசிகாமணி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட பையன் செந்தில்குமார், மனைவி அலமாத்தாள் வந்து 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்புறம் இவரை மட்டும் ஏன் உயிரோட விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் இப்போ காவல்துறையினருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. ஸோ நம்ம செந்தில்குமாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பையனுக்கு வந்து 7 வயது ஆகுது, பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வயது ஆகுது. பாருங்க கேட்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, அவரோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கதறி அழுறாங்க. அதாவது காவல்துறையினர்கிட்ட வந்து அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதாவது இந்த தப்புக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பு செஞ்சவங்களை கைது செஞ்சு அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். அப்படி நீங்கள் அவனை கண்டுபிடிக்கலைன்னா, அதாவது கொலைகாரனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா, இது காவல்துறையினருக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தில் கத்துறாங்க, கதறி கூப்பாடு போடுறாங்க. ஸோ இறந்து கிடக்க அவரோட கணவர், மாமா, மாமியாரை பார்த்துட்டு அவங்க போடுற சத்தம் இருக்குது, உண்மையில மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதோ பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ நம்ம ராத்திரி வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு அன்டைமில் யாரோ கதவு தட்டுறாங்க, நம்ம திறக்கிறோம், நம்மளை அடித்து போட்டு கொண்டுட்டு நகையெல்லாம் திருடிட்டு போனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த ஒரு சம்பவம். அதனால் காவல்துறையினர் வந்து சீக்கிரமே
அதாவது இந்த கொலை பண்ணவங்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையும். ஓகே விவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.